நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். विक्रम बेटा विक्रम बेटा विक्रम बेटा विक्रम बेटा विक्रम और बेटा विक्रम और बेटा विक्रम और बेटा विक्रम विक्रम बेटा विक्रम और बेटा विक्रम और बेटा विक्रम और बेटा विक्रम और बेटा விடமாட்டாயே, வீண் பிடிவாதம். பேசவே கூடாது கூடாது. நீ அப்படி பேசிவிட்டால் உன் முதுகில் இருந்து பறந்து என் இடத்துக்கு போய் விடுவேன். கேள், கால் தேய நடப்பதையும் உப்பு மூட்டை சுமப்பதையும் மறக்க ஒரு கதை சொல்கிறேன். கடலோரத்து பகுதியில் தாமரலிப்பி என்ற ஒரு கிராமம் இருந்தது. அதை சத்தியசீலன் என்ற பெயர் உள்ள வாலிபன் அநேக நாட்களாக சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தான். பிடிவாதமாக அங்கு ஏதாவது வேலை கிடைக்குமா என்று பார்த்தேன். பாட்டி, ஒரு பணத்துக்கு கடலை கொடு. வா தம்பி, எங்கெல்லாம் சுத்தின? விடிஞ்சா எங்க போவேன்? அதான் பாட்டி, சமுத்திரக்கரையில தாமரலிபிக்கு போய் மகாராஜாவை தரிசிக்க நினைச்சேன். ஆனா அங்க காவல் பாக்குறவங்க ரொம்ப மோசம். எப்ப போனாலும் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. கேட்டா போ வெளியே போ வெளியே. சரி தம்பி, போனா என்ன வேலை செய்வ அரண்மனையில? நீ என்ன படிச்சிருப்ப? பாட்டி, போனா ராசாவை கும்பிடுவேன். ராசாட்ட நம்பிக்கை உள்ளவனா இருப்பேன். காவல் பணியில வேலை கொடுங்கன்னு கேட்பேன். இந்த கடலை எடுத்துக்க. இத குறிச்சுக்கிட்டே போய் ராஜா விட்டு வேலைக்காரங்க கிட்ட பேசி பாரு. வேலை கொடுங்கன்னு கெஞ்சி பாரு. வேணாம் பாட்டி, தன்னம்பிக்கை என்கிட்ட இருக்கு வேலை கிடைக்கும்னு. வேலை பார்க்கறதுனா நம்ம மகாராஜா சந்திரசேனர்கிட்ட தான். பாட்டி, ஒரு நெல்லிக்காய் கூட கொடுக்க மாட்டேன். தினம் இப்படிதான் பிழைக்கிறேன். இந்தா இத பாரியா. ஏ பாட்டி, கடைய அங்க வை, இங்க வைக்காத. ஏன் இங்க வச்சா என்னவா? இந்த பக்கம் மகாராசா வர போறாரு. பாட்டி கடை, பேரன் கடை, பக்கத்து கடை எல்லாம் அங்க போயிட்டோம். நம்ம தேசம் தான். மகாராஜா இங்க வராரா? சிப்பாயப்பா, மகாராஜா இந்த பக்கம் தான் போவாரா? சொன்னது கேட்கலையா? சொன்னீங்க. மகாராஜா எங்க போறாரு? எங்க ராசா வேட்டையாடுறதுக்கு போறாருப்பா. மகாராசா பத்தி உனக்கேப்பா?
மகாராசா மகாராசா உங்களை பார்க்கத்தான் வந்தேன். யாரப்பா நீ? உன் பேர் என்ன? என் பேரு சத்யசீலன் மகாராசா. அழகான பெயர். இந்த காட்டிலா உன் வீடு? இல்ல மகாராசா, நான் கிராமத்துல வசிக்கிறேன். தாமரலிபியில இருந்து உங்க பின்னாடி ஓடோடி வரேன் மகாராசா. தாமரை லிபியில் இருந்தா என்னை பார்க்கவா ஓடி வந்தாயா? எதற்கு? தம்மை தரிசிப்பதற்காக மகாராசா. தாமரை லிபியிலேயே என்னை சந்திப்பதற்கென்ன? அங்கே முடியாது மகாராசா. அங்கே பலமுறை முயன்றேன். சிப்பாய்கள் எல்லாம் ரொம்ப கண்டிப்பானவர்கள். அவர்கள் உள்ளே விட மறுத்து விட்டார்கள் மகாராஜா. உனக்கு என்ன வேண்டும்? மகாராசா, எனக்கு ஒரு வேலை வேண்டும். இப்போது ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். தாங்கள் வெகு தூரத்தில் இருந்து வருகிறீர்கள். இங்கே தண்ணீர் கிடைக்குமா? தாகம் எடுக்கிறது. கிடைக்கும் மகாராஜா, நான் போய் கொண்டு வருகிறேன். இந்தாருங்கள் மகாராசா. மகாராசா, தங்களுக்கு இது பிடிக்குமா? மகாராசா, என்னிடத்தில் இன்னும் இருக்கிறது. உனக்கு என்ன வேலை வேண்டும்? மகாராசா, எனக்கு சின்ன வயதிலிருந்தே ஒரு ஆசை. பெரியவனானதும் உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அதற்காகத்தான் அங்கே கிராமத்தை விட்டு இங்கே நகரத்துக்கு வந்தேன் மகாராசா. இதோ என் முத்திரை மோதிரம் இது. இதை போட்டுக்கொண்டு எப்போது நீ என் மாளிகைக்கு வர விரும்பினாலும் உன்னை தடுக்க மாட்டார்கள். மகாராசா, அப்படியா? மோதிரம் எனக்கா? தமது மாளிகையில் வேலை கிடைக்குமா? சந்தேகம் எதற்கு? இன்றிலிருந்து நீ என் சேவகன். நன்றி மகாராசா, நன்றி.
சத்யசீலா, மகாராஜா, நாட்டு நிலைமை தெரியுமா? நமது நாட்டில் இன்று எத்தனை வாலிபர்கள் வேலை வாய்ப்பில்லாமல் வீண் பொழுது போக்குகிறார்கள் தெரியும் மன்னவா. ஏனென்று யோசித்தாயா அதை பற்றி? நான் சொல்லுகிறேன், வாணிகம் நடப்பதில்லை, வியாபாரம் இல்லை, வேலை வாய்ப்பில்லை, தினம் ஒரு பிரச்சனை. எத்தனை பெரிய கடல், அதில் எத்தனை தீவுகளும் எத்தனை தேசமும் உள்ளன தெரியுமா? கடல் வழி வாணிகம் நாமும் செய்தால் நம் தேசம் முன்னேறும். பொருளாதாரத்தில் செல்வம் கொழித்து. திட்டமிடுங்கள் மன்னவா. யோசிக்கிறேன். கடல் மீது பயணம் போகத் தொடங்கினால் சுற்றிலும் உள்ள தீவுகள், அது பற்றிய செய்திகள், அதன் அகலங்கள், அவைகளின் தேவைகள் தெரிந்து கொள்ளலாம். வாணிகம் தொடங்கலாம். அதை தொடங்க நல்ல செயலாற்றல், நம்பிக்கை தேவை. தாம் ஆணையிடுங்கள் மன்னா. ஆம், நான் முடிக்கிறேன். உன்னை நம்புகிறேன். ஆனால் எப்படி முடியும்? ஏன் முடியாது? தாம் ஆணையிடுங்கள். நம்பிக்கை இல்லையா? என் உயிர் மீது ஆணை. ஆம், சாதனை புரிந்து வருவேன். அப்படியா? வா. அந்த கொடி நம் தன்மானத்தின் சின்னம். அதற்கு இழுக்கு வராமல் சுற்றியுள்ள தீவுகளை தொடர்பு கொண்டு நாணய வரம்புகளை மீறிவிடாமல் நாட்டின் புகழுக்கு மேலும் புகழ் சேர்த்து நீ வருக. புரிந்ததா? ஆகட்டும். இவர்கள் உனக்கு துணை இருப்பார்கள். வென்று வா. நிறுத்து. இது எந்த நாட்டின் கொடி? படகை அங்கே செலுத்து. அங்கு போக வேண்டாம். கொடி பறக்கிறது, நிலமில்லை, எப்படி நிற்கிறது? இது ஏதோ நாட்டின் கொடிதான். நம் அரசரின் ஆணை என்ன? அக்கம் பக்கத்தை அறிய போய் பார் என்றார். போய் பார்க்கிறேன். தாம் எப்படி செல்வீர்கள்? இது கடல் அல்லவா? தெரியும், பார்த்து வருகிறேன். உங்களைத்தான். இது யாரடி? புரியவில்லை. யாரோ எதற்கு இங்கு வந்தார்? தேவியின் அழகை தரிசிக்க வந்திருப்பார். தேவி, என் பேச்சை கேளுங்கள். நான் எங்கு வந்திருக்கிறேன்? இது பூலோகமா, பாதாள உலகமா? நீங்கள் யார்? நான் ராஜா சந்திரசேனரின் மக்களில் ஒருவன், அவருடைய சேவகன். சேவகனா? இது அவரது ராஜமுத்திரை. அறிமுக முகவரி அப்புறம் சொல்லுங்கள். தாங்கள் போய் சற்று ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். ஆகட்டும். ஏன் மௌனம்? சத்தியசீலன் எங்கே? எங்கே விட்டு வந்தீர்கள்? மன்னவா, சத்தியசீலர் ஒரு கொடியை பார்த்து கடலில் குதித்தார். பிறகு திரும்பவில்லை. அடையாளம் எதுவும் காணவில்லை. ஏதேனும் திமிங்கலம் தின்றிருக்கலாம். வெகு நேரம் காத்திருந்தும் கூட அவர் மேலே வரவில்லை மன்னா. உட்காருங்கள். அட, இங்கே மிக்க ஆனந்தமாக இருக்கிறது. சரி, சாப்பிடுகிறீர்களா? அப்படியே ஆகட்டும். எனக்கும் பசிக்கிறது. நான் அதை சாப்பிடுகிறேன். நீங்கள் இதை சாப்பிடுங்கள். நன்றி, சாப்பிடுங்கள். தாம் அழகு பதுமை. தம் அழகை பற்றி ராஜா சந்திரசேனரிடத்தில் நான் போய் சொல்கிறேன். தாம் சாப்பிடுவதற்கு முன் குளிப்பதில்லையா? நான் இங்கு வரும்போதே சமுத்திரத்துக்குள்ளே தானே வந்தேன். அப்புறம் குளிப்பதற்கு தேவை என்ன? ஆனால் நீங்கள் சொல்கிறீர்கள். சரி, அப்படியே செய்கிறேன். குளித்தது சமுத்திரத்தில் தானே. இப்போது வேறு விதமாய் குளியுங்கள். குளிக்கிறேன்.
வாருங்கள். குளியுங்கள். நீங்கள் போங்கள், நான் குளித்துவிட்டு அப்புறம் வருகிறேன். தலைவாசல் காவலர்களை கவனமாக இருக்க சொல்லுங்கள். மீண்டும் இதுபோல் ஒரு மானிடன் என் ராஜ்யத்தில் புகுந்து வருவதை அனுமதிக்க முடியாது. என்ன இது? உள்ளே இருந்து எப்படி வெளியே வந்தேன்? சத்யசீலா, மகாராஜா, தாம் தாம் எப்போது வந்தீர்கள்? கரைமேல் ஏறி வா சத்யசீலா. மகாராஜா, நான் சொப்பனம் காண்கிறேனா? இல்லை, நீ சொப்பனம் காணவில்லை. நீ போகின்ற போது கொடியை பார்த்து சமுத்திரத்தில் குதித்தாய். இன்று என்ன பேராச்சரியம்! எங்கிருக்கிறாய்? அற்புதங்கள் நிகழ்ந்ததா? மறைக்காமல் சொல் சத்யசீலா. மகாராஜா, ஒரு ராஜகுமாரியை கண்டேன். மிகவும் அழகாக இருந்தாள். அவள் மாளிகை உயரமாக இருந்தது. ஆம் ஆம், மாளிகை அழகான மாளிகை. அங்கு ஒரு அற்புதமான நீர்த்தொட்டி. ஆம் ஆம், அதற்குள் குதித்தேனா? இங்கு வந்து இருக்கிறேன். ஆம் மகாராஜா. அப்படியா சத்யசீலா? நான் பார்க்க விரும்புகிறேன். வாருங்கள். இன்னும் யாரேனும் என்னுடன் எதிர்த்து போராட இருக்கிறார்களா? ராஜகுமாரியே, மிச்சமிருக்கும் வீரர்களையும் மோத நினைக்கிறேன். ராஜகுமாரியே, தந்திரமாய் அனுப்ப நினைக்காதீர்கள். பணியுங்கள் அரசருக்கு. ராஜா சந்திரசேனன் மாண்புமிக்கவர், மாபெரும் வீரன். ஆம், ஏற்கிறேன். இன்றிலிருந்து என் ஆட்சி தமக்குரியது. உட்கார் சத்யசீலா. இன்றிலிருந்து சத்யசீலன் இங்கு நமது பிரதிநிதி பொறுப்பை ஒப்புக்கொள்கிறார். ராஜகுமாரி, நீங்கள் சத்யசீலனை மணந்து கொண்டு இங்கு ராணியாக இருங்கள். நன்றி மன்னா. சத்யசீலன் உங்கள் வடிவத்தையும் வளமையையும் பாராட்டுகிறார். காட்டிலே செய்த சிறு உபகாரம். கதை அப்படி முடிந்தது. இந்த கதையில் அந்த அரசன் செய்த உதவிக்கு நன்றி கடனை தீர்த்து விட்டான். காட்டில் தண்ணீர் கொடுத்ததற்காக சேவகனாக்கினான் சத்தியசீலனை. அதாவது இந்த கதையின்படி இருவருமே பண்புள்ளவர், சாதனையாளர். கதைப்படி ஒரு கேள்வி.
பண்பில் மிக்கவர் இருவரில் யார்? இருவரிலுமே உயர்ந்தவர் யார்? விடைதானே, கவனமாய்க் கேள். சத்தியசீலன் ராஜா சந்திரசேனனின் அன்புக்கு இலக்கானார். அது எவ்வாறு? எவ்வாறா? நேர்மையாளனாய் இருந்ததோடு அஞ்சா நெஞ்சனாகவும் அவன் இருந்தான். சந்தர்ப்பங்களிலே சாதித்து காட்டினான். எப்போது சத்தியசீலன் கொடியை கண்டு சமுத்திரத்தில் குதித்தானோ அப்போது அவனுக்கே தெரியாது என்னவாகும் என்று. ராஜா சந்திரசேனன் முழு விவரமும் கேட்டறிந்தான். அதனால்தான் சமுத்திரத்தில் குதிக்கும் போது அவனுக்கு தெரியும் நடக்கப் போவது. இருவரிலுமே நல்ல சாதனையாளன் சத்தியசீலன் தான். சாதனையாளன் அவன்தான். ராஜ விக்ரமா, சாதனையிலும் வீரத்திலும் நீயும் குறைந்தவன் அல்ல. அறிவிலே சிறந்தவன். அயோக்கியனுக்கு துணை போகிறாயே, வாக்கு தவறக்கூடாதென்று அர்த்தராத்திரியில் இப்படி நடக்கின்றாயே. உன் போன்ற வீரன் விவேகி ஏமாறுகின்றானே, முட்டாள் ஏமாறலாம், அறிவாளி ஏமாறவே கூடாது. என்னை முதுகில் தூக்கிக் கொள்ளக் கூடாது. ஏன் முழிக்கிறாய்? போகிறேன். வேதாளமே, உன்னை நான் விட மாட்டேன். உன்னை நான் விடவே மாட்டேன். விக்ரமா, வராதே, என்னை பின்தொடர்ந்து வராதே. உன் வலைக்குள் அகப்படும் மீனல்ல இந்த வேதாளம். யாருக்காக நீ செயல்படுகிறாயோ அவன் ஒரு கொடியவன். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தி